திரு இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இது பங்கு தந்தையின் சார்பாகவும் உதவி பங்கு தந்தை சார்பாகவும் அருள் சகோதரர் சார்பாகவும் இருக்கின்ற அருள் சகோதரி சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரங்களை தட்டி வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்வோம். சத்தம் பத்தலையே. இன்றைய தினம் கண்டிப்பாக நான் பாராட்ட வேண்டும். நாங்கள் எல்லோரும் பாராட்டணும். ஏன் அப்படின்னா, இந்த உயிர்ப்பு பெருவிழாவுடைய அந்த நிகழ்வானது எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு தடவை கைத்தட்டிடுமா அந்த இளைஞர்களுக்கு, எல்லாத்துக்கும், தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் சூப்பர். விட்டோம்னா இந்த பிள்ளைங்க மேலே ஏறி இருக்கும் போல இருக்கு அந்த போர் வீரரை அடிக்கிறதுக்கு. அந்தளவுக்கு தத்துரூபமாக இருந்துச்சு. அன்புக்குரியவர்களே, எங்கேயாவது பிளாத்து இருக்காரான்னு தேடி பாருங்கள். பிலாத்து, அன்னாசு, கைப்பாசு, அப்புறம் இந்த போர் வீரர்கள் இருக்கான்னு தேடி பார்த்தீங்களா? என்ன, எங்கே எல்லாம் சிதறி ஓடி விட்டார்கள். ஏனென்றால் இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலுயா. இன்னும் 3 முறை அல்லேலுயா. 100 தடவை அல்லேலுயா. இந்த அல்லேலுயாங்கிற வார்த்தையை எத்தனை நாட்களுக்கு முன்பாக சொன்னோம்? 40 நாட்களுக்கு. இப்போ எவ்வளோ சத்தமாக, எவ்வளோ சந்தோஷமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக ஒரு பாடல் பாடப் போகிறோம். இயேசு ராஜா வந்திருக்கிறான்னு பாடுவோமா? அதை அப்படியே என்ன செய்ய போகிறோம்? அப்படியே கொஞ்சம் மாற்றி, இயேசு ராஜா உயிர்த்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம். இந்த பாடலில் பாடுவோமா? அந்த வரிகள் மட்டும்தான். எல்லோரும் கரங்களை தட்டி சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா, உற்சாகமா பாடுவோமா? இயேசு ராஜா உயிர்த்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா உயிர்த்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா உயிர்த்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அன்புக்குரியவர்களே, கரங்களை தட்டி நாம் பாடியிருக்கிறோம். இயேசு உயிர்த்திருக்கிறார் என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அன்புக்குரியவர்களே, இயேசு ஒரு கவிஞன் அல்ல. ஆனாலும் இயேசுவை பற்றி பல்வேறு விதமான கவிதைகளை நாம் பலவிதங்களிலே வாசித்திருக்கிறோம். இயேசு ஒரு எழுத்தாளர் அல்ல. ஆனாலும் இயேசுவை பற்றிய அவருடைய வரலாற்று நிகழ்வுகளை பல பல புத்தகங்களை பலவிதமான நபர்கள் எழுதியிருக்கிறார்கள். இயேசு ஏறத்தாழ 200 மைல்களுக்கு அப்பால் அவர் நடந்து சென்றதே கிடையாது. நீங்கள் விவிலியத்தில் எடுத்து புரட்டி பாருங்கள். 200 மைல்களுக்கு அப்பால் அவர் போயிருக்கவே மாட்டார். ஆனால் இன்று வரை இயேசுவினுடைய அந்த நற்செய்தி உலகெங்கும் பரவி இருக்கிறது. உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. பாருங்கள். கைத்தட்டினேன். ஏன்? அவர் எழுத்தாளர் அல்ல, கவிஞர் அல்ல, அவர் உலகம் முழுவதும் சுற்றவும் இல்லை. ஆனால் ஏன் அவரை பற்றிய வாழ்க்கை வரலாறு, அவரை பற்றிய நற்செய்தி உலகமெல்லாம் பரவியிருக்கிறது? என்ன காரணம்? இயேசு உயிர்த்திருக்கிறார். இந்த உயிர்த்ததினால்தான் இன்று நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மதம் பரவி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பை நாம் விவிலியத்தில் பார்த்தோம் என்றால் ஏறக்குறைய 15 சான்றுகள் இருக்கிறது. ஏறக்குறைய 15 சான்றுகள் இருக்கிறது.
அதில் முக்கியமான 3 சான்றுகளை மட்டும் இன்றைய தினம் நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். முதல் சான்று என்னவென்றால், இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். என்ன? அகற்றப்பட்ட கல், புரட்டப்பட்ட கல். பார்த்தீர்கள் என்றால், இந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது என்பதை, அகற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம், கேட்டோம். நீங்கள் இங்கேயும் பார்த்தீங்க, லைவாக பார்த்தோம். ஏன், யாருக்காக அந்த கல் அகற்றப்பட்டது என்றால், இயேசு வருவதற்காக அல்ல. இயேசு வருவதற்காக அல்ல. யார் உள்ளே போவதற்கு? முதலாக மகதலே மரியாளும் அவருடைய சீடரும் உள்ளே செல்வதற்காகத்தான் இந்த கல் அகற்றப்பட்டது. இயேசு வெளியே வருவதற்காக அல்ல. இந்த சீடரும் மகதலா மரியாளும் கல்லறைக்குள் செல்ல வேண்டும் என்பதற்காக அகற்றப்பட்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த கல் என்ன கல் என்றால், ரோமை ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தின் கல். ரோமை ராஜ்யத்தில் இருக்கின்ற மத தலைவர்களினுடைய கல், அந்த அதிகாரத்தின் கல். இது அகங்காரத்தின் கல், இது அநியாய கல், பொய் பேசிய கல், பொய்யினால் வடிவமைக்கப்பட்ட கல். அது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் காசு காசு என்று அலைந்து அந்த காசினால் உருவாக்கப்பட்ட கல். அதனால்தான் இந்த கல் மண்ணுக்கு மண்ணாக அல்லது கீழே விழத்தாட்டப்பட்டிருக்கிறது என்றால், இது அநியாயமான கல், அதிகாரத்தின் கல். அன்புக்குரியவர்களே, இந்த கல் நமக்கு சொல்கின்ற பாடம் என்ன? நம் முன்பாகவும் கல் இருக்கிறது. என்ன கல்? நினைச்சு பாருங்க. நமக்கு முன்னாடி இன்றைய தினம் எப்படிப்பட்ட கல்லை நாம் முன்னே நிறுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. இந்த கல் அகற்றப்பட்டால்தான் இயேசு உயிர்த்தெழுவார். பொறாமை கல்லாக இருக்கலாம், அல்லது கோழை கல்லாக இருக்கலாம், அல்லது இந்த உலகத்தை நோக்கிய மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையாக இருக்கலாம், இப்படிப்பட்ட கல்லாக இருக்கலாம், அல்லது பிறரை அவமானப்படுத்துகின்ற கல்லாக இருக்கலாம், அல்லது நான் மிகப்பெரிய பணக்காரன் என்று சொல்லி மற்றவர்களை ஏளனமாக பார்க்கின்ற கல்லாக இருக்கலாம். எந்த கல் வேணாலும் இருக்கலாம். இன்றைய தினம் இங்கு அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த கல்லை அகற்றினால்தான் இயேசு என்னிடத்தில் உயிர்த்தெழுவார். ஆக அன்புக்குரியவரே, முதல் சான்று கல் அகற்றப்பட வேண்டும். இதை பற்றி சொல்கின்ற பொழுது ஒரு சிறிய கதை எனக்கு ஞாபகம் வருது, ஒரு நிகழ்வு ஞாபகம் வருகிறது. நான் பங்கு தந்தையாக இருந்த பொழுது அங்கே இருக்கிற அந்த பங்கு மக்களை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஒரு முறை என்னை நோக்கி ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற நபர்கள் வந்தார்கள். வந்த உடனேயே அந்த பையனை பார்த்து, தம்பி, நான் இங்கிலீஷ் டீச்சராக இருந்தனால அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி, சும்மா ஒரு பேச்சு வாக்கில் உனக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதை நீ என்ன செய்யணும்னா அதை உச்சரிக்கணும், தவறு இல்லாமல் உச்சரிக்கணும்னு சொன்னேன். அப்படியா ஃபாதர்? சொல்லுங்கள் ஃபாதர், நான் செய்கிறேன் அப்படின்னாரு. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அழகாக இங்கிலீஷ் பேசுவாங்க, எனக்கு தெரியும். என்ன எழுதுனேன் அப்படின்னா சும்மா எழுதி காமிச்சேன். ELECTRICITY. என்னது எது? எலக்ட்ரிசிட்டி. இதை தாம்பா எழுதுனேன். அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி இதை வாசின்னே. எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னா, என்னது எலக்ட்ரிக் குட்டியா? இல்லை, என்னடா இது? சரின்ட்டு அந்த பையன், சரி, இன்னொரு பாப்பா இருந்துச்சு, சரி வா சரி நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கியம்மா, வாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ கூப்பிட்டு அந்த பொண்ணை, அந்த பாப்பாவை கூப்பிட்டு VELOCITY VELOCITY வெலாசிட்டி. அவன் என்ன சொன்ன, அந்த பொண்ணு வெலா குட்டி அப்படின்னுச்சு. என்னது வெலா குட்டியா? அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா என்னம்மா இது, உங்கள் பொண்ணு சும்மா கேட்டேன், உன் பையன் வந்து என்ன சொல்கிறான்னா எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிக் குட்டிங்கிறான், இந்த பொண்ணு உங்கள் பொண்ணு என்னது வெலாசிட்டிக்கு வெலா குட்டிங்குது. உடனே அந்த அம்மா சொல்லுது, அவன் கெப்பா குட்டி அவளை தான் ஃபாதர், அவன் கெப்பா குட்டி அவளை. என்னடா இது கெப்பா குட்டியா? கெப்பாசிட்டிக்கு கெப்பா குட்டி. உனக்கு அப்பாவை கூப்பிட்டேன், என்னங்க என்ன குடும்பம் இது, பையன் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிக் குட்டிங்கிறான், பாப்பா வெலாசிட்டிக்கு வெலா, அம்மா கெப்பாசிட்டி கெப்பா குட்டிங்குது. அவங்க அப்பா, தயவுசெய்து பப்ளி குட்டி பண்ணிடாதீங்க அப்படின்னாரு. அப்படின்னா என்ன? பப்ளிசிட்டி. அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய உயிர்ப்புக்கு முன்பு இந்த சீடர்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க. கெப்பா குட்டிலாம் இல்லை, கெப்பா குட்டிலாம் இல்லை. எலக்ட்ரிசிட்டி எப்படி இருந்துச்சு? எலக்ட்ரிக் குட்டியாக தான் இருந்துச்சு. வெலாசிட்டினா என்ன? வேகம், ஸ்பீடு. என்ன எப்படி இருந்துச்சு? ஸ்பீடு இல்லை.
கெப்பாசிட்டி பயந்து ஓடினாங்க. அப்புறம் என்னாச்சு? பப்ளி குட்டிலாம் இல்லை, எங்கே பேசுறது, காற்று மட்டும்தான் வந்துச்சு. பயந்து ஓடினார்கள். ஆனால் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு என்ன கிடைச்சது உங்களுக்கு? பவர் கிடைச்சது, சக்தி கிடைத்தது, எலக்ட்ரிசிட்டி, வெலாசிட்டி, வேகம் கிடைத்தது. பல இடங்களுக்கு சென்று என்ன செய்தார்கள்? நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்தார்கள். ஸ்பீட் இருந்துச்சு. அடுத்தது கெப்பாசிட்டி இருந்துச்சு. அவருடைய திறன் இருந்தது. என்ன திறன் இருந்தது? இயேசுவை நாங்கள், அவருடைய உயிர்ப்பை நாங்கள் பார்த்திருக்கிறோம், அதை நாங்கள் சொல்ல போகிறோம், இதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யார்? பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பித்தார்கள், எங்கும் போதிக்க ஆரம்பித்தார்கள். அன்புக்குரிய முதல் சான்று இது. இரண்டாவது சான்றை நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கல்லறைக்குள் நுழைந்தவுடனேயே அந்த கல்லறை எப்படி இருந்தது? வெறுமையாக இருந்தது. காலி கல்லறை. என்ன கல்லறை? காலியான கல்லறை. இதுதான் இரண்டாவது சான்று. இந்த காலி கல்லறையை நோக்கிதான் மகதலா மரியாளும் அதன் பிறகு பேதுருவும் ஓட ஆரம்பித்தார்கள். பேதுரு ஓட ஆரம்பித்தார். ஓடும்போது அவருக்கு மனசுக்குள்ளார என்ன ஓடிக்கிட்டு இருக்குது? என்னப்பா, இயேசுவை என்ன பண்ணிட்டேன்? 3 முறை மறுதலிச்சிட்டேனே, எப்படி நான் அந்த கல்லறைக்குள்ளார நான் போவேன் அப்படின்ட்டு மனசில் அப்படியே மனம் உருகி மனம் நொந்து போயிட்டு இருக்கார். ரன்னிங்கில் போயிட்டே இருக்கிறாரு. போகும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது, நான் கல்லறைக்குள் போகலாமா வேண்டாமா? ஏன் அவர் எப்படி என்னையெல்லாம் என்னை பாதுகாத்தார், போதிச்சார், நான் பார்த்தனே, போகலாமா வேண்டாமான்னு போய் நின்னார். இன்ன பிறகு உற்று பார்க்கிறார் கல்லறை. அங்கு காலியான கல்லறை. உடனே அந்த காலியான கல்லறை என்ன தெரியுமா சொன்னிச்சு அவரை பார்த்து? நான் மட்டும் காலி இல்லை, நீயும் காலி பண்ணு அப்படிங்கிறாரு. என்ன பண்ணு? நீயும் காலி பண்ணு. என்னத்தை காலி பண்ணணும்? பயத்தை காலி பண்ணு, அச்சத்தை காலி பண்ணு, சந்தேகத்தை காலி பண்ணு. என்ன பண்ணணும்? சந்தேகத்தை காலி பண்ணணும். நீ எப்படியெல்லாம் தப்பிச்சு போகலான்னு பார்த்தியோ அந்த நிலையை, அந்த மனநிலையை காலி பண்ணு அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆளை காலி பண்ணும்ல. என்ன பண்ணணும்? நம்மிடம் இருக்கின்ற எது 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 இந்த ஆண்டவரை என் உள்ளத்தில், என் நிலத்தில் வீட்டில் செய்வதற்கு தடைகளாக இருக்கிறதா அதெல்லாம் காலி பண்ணணும். இந்த குழந்தைகளை பார்த்து நான் கேட்குறேன், எத்தனை பேர் ஃபாதராக போகிறதுக்கு கை தூக்குங்க பார்ப்போம். 1. என்னடா அது கீழே போட்டான், தூக்குடா. 1. வேற ஃபாதர் குறிச்சு, உன் பேர் என்னடா? ஜஸ்வின். ஒரு ஒகேஷன் இருக்குது ஃபாதர். இந்த பக்கம் ஒரு கை தட்டிருங்கம்மா. வாழ்க. உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அப்படி ஃபாதராக போகணுன்ட்டு? சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்களா? சிஸ்டருக்கு ஒரு கை தட்டிடுவோம். இங்கே யார் சிஸ்டராக போகிறது? 1, 2, 3. சூப்பர்மா. 4 சிஸ்டர்ஸ் பார்த்துக்குங்க. அவருக்கு ஒரு கை தட்டிடுவோம். கிரேட். இந்த துணிச்சல், அவங்க சிஸ்டர் ஆகிறாங்க, ஃபாதராங்க, அடுத்த நிலை. அந்த துணிச்சல் இருக்குது. இதெல்லாம் காலி பண்ணிட்டு சொல்லுகின்றப்போ இந்த பயம், இந்த பிள்ளைகளுக்கு எதை நான் ஃபேஸ் பண்ணாலும் சரி, எதை நான் எதிர்கொண்டாலும் சரி, எனக்கு பயம். அதுபோல் நம்முடைய குடும்பத்தில் கூட பயம், அச்சம், சந்தேகம் அல்லது பொறாமை, தீய எண்ணங்கள், தீய வார்த்தை எல்லாத்தையும் காலி பண்ணாதான் இயேசு உங்களிலும் என்னிலும் உயிர்த்தெழுவார். இது இரண்டாவது சான்று. மூன்றாவது சான்று, கல்லறைக்குள் நம்ம இந்த நற்செய்தியில், லூக்கா நற்செய்தியில், யோவான் நற்செய்தியில் 20:7 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கல்லறைக்குள் நுழைந்த உடனேயே அங்கு என்ன இருந்தது? ஆடை இருந்ததா? அவர் சுற்றி இருந்த ஆடை இருந்ததா? அது எப்படி இருந்தது? தலையில் சுற்றி இருந்த ஆடை தான் பாருங்க, பிரைஸ் தி லார்ட், தனியாக எடுத்து வைக்கப்பட்டது. இயேசு சொல்லுவாங்களே, ஜோக்கா கூட சொல்லலாம், இயேசு மடித்து வச்சுட்டு போனாரா? இல்லை. என்ன அதற்கு பின்புலம் என்றால், யூத சமுதாயத்திலே அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக அல்லது முக்கியமான ஃபங்க்ஷனில் போய் என்ன செய்வாங்க அப்படின்னா, துண்டெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம டேபிளில் சாப்பிடும்போது துண்டெல்லாம் வச்சுருக்கோம்ல, அவர் என்ன செய்வாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் அந்த சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த துண்டை என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய முகத்தெல்லாம் தொடச்சிட்டு, வாயெல்லாம் தொடச்சிட்டு, அவங்க மீசை தாடியெல்லாம் தொடச்சிட்டு அப்படி என்ன அப்படி விட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த வேலையால் பணியால் பார்க்கின்ற பொழுது அங்கிருந்த துண்டுகள் எல்லாம் இப்படி தூக்கி எரியப்பட்டிருக்கிறது என்றால்,
அங்கு அவர்கள் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள், இனிமேல் சாப்பிட வரமாட்டார்கள், விருந்துண்ட வரமாட்டார்கள் என்று அர்த்தம். அவர்கள் நன்றாக மடித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? மீண்டும் அவர்கள் வருவாங்க, மீண்டும் அவர்கள் வருவார்கள். அப்போ இயேசு தலை மீது சுற்றி இருந்த அந்த ஆடை எப்படி இருந்தது? சுத்தமாக அப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இயேசு மீண்டும் வருவார், இயேசு மீண்டும் வருவார். அதுதான் நம்ம ஒவ்வொரு நட்சத்திர கடைசியில் பார்க்குறோமே, பிதாசன் பரிசுத்தா என்பதால் நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? நான் உங்களோடு என்னாலும் இருப்பேன் என்று சொல்வார். அன்புக்குரியவர்களே, இயேசு மீண்டும் வருவார், இயேசு மீண்டும் மீண்டும் வருவார். அடுத்த வருஷமும் ஈஸ்டருக்கு வருவார். ஆனால் நான் வரேன்னா நம்ம வருவோமா? பாருங்கள், 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் மீண்டும் வரத்துக்கு. நல்ல சமாரியமில் பார்த்தீங்கன்னா அடிபட்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் யார் காப்பாற்றுவார்? அந்த 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 நபரை யார் காப்பாற்றுறாரு? சமாரியன். காப்பாற்றிட்டு போயிட்டு அங்கே போய் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவார்? நான் போயிட்டு திரும்பி வருவேன், திரும்பி வருவேன். இயேசு மீண்டும் வருவார். நான் திரும்பி வந்து மீதி என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்களோ அதற்கெல்லாம் நான் என்ன செஞ்சிருவேன்? கொடுத்துருவேன். அதே போல் ஊதாரி மைந்தன் என்ன செய்கிறார்? நான் மீண்டும் என் தந்தையிடம் போவேன், என் தந்தையிடம் மீண்டும் வருவேன். அன்புக்குரிய இந்த தபசு காலத்தின் முடிவு, இந்த புனித வாரத்தினுடைய முடிவு, இன்றைய தினம் ஆண்டவர் உயிர்த்திருக்கிறார். இந்த ஈஸ்டர் பெருவிழாவில் என்ன நடக்க போகிறது? நான் மீண்டும் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, மீண்டும் வந்திருக்கிறேன். இயேசு மீண்டும் வருவார், நான் மீண்டும் வந்திருக்கிறேன். நான் இந்த உயிர்ப்பு விழாவை கொண்டாட வேண்டும் என்றால் என் பாவ வாழ்வில் நான் மீண்டும். அதான் இன்னைக்கு எல்லா வாசகங்களும் சொன்னது. முதல் வாசகத்திலே பார்த்தோம், ஆண்டவர் என்ன செய்கிறார்? உலகத்தை படைக்கிறார். 2வது வாசகத்திலே விடுதலை பயணம் உள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மோயிசன் எதை நோக்கிய பயணம்? கானான் நாட்டிய பயணம் அல்லது குதிரை பயணத்தை அவர்களை எப்படி காப்பாற்றியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து அடிமைத்திலிருந்து எப்படி காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 3வது இசைக்கியல் ஆகமம், புதிய இதயத்தை உனக்கு நான் தருவேன், புதிய இதயத்தை தருவேன், கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு மீண்டும் வருவார். ஆக இந்த மூன்று சான்றுகள் தான் நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைய தினம் கொடுக்கப்பட்டு, நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற கல் என்ன செய்யப்பட வேண்டும்? அகற்றப்பட வேண்டும். அடுத்ததாக நான் காலி செய்ய வேண்டும் அல்லது காலியான கல்லறையாக வேண்டும். 3வதாக இயேசுவை போல நான் மீண்டும் வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதை சொல்கின்ற பொழுது இறுதியாக எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது. என்ன அப்படின்னா, ஒரு பங்கில், ஒரு கிராமத்து பங்கில் அங்கு நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த பணியாற்றிய சமயத்தில் அங்கு பிரார்த்தனைலாம் சொல்லுவாங்கள்ல, நமக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதா பிரார்த்தனையாக இருக்கலாம், அது புனிதடைய மன்றாட்டாக இருக்கலாம். இப்போ கூட நம்ம சொல்லுவோம், நம்ம இந்த அடுத்த சடங்கு நமக்கு வரப்போகிறது. அப்போ சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற அந்த வேதியர், அந்த உபதேசியார் சொல்லுவாங்க கிராமத்தில். அவர் சொல்கிறாரு, புனித சவேரியாரே, இல்லை என்ன சொல்லுவீங்க? நம்மலாம் சொல்லுவோம் எங்களுக்காக வேண்டிய புனித அந்தோணியாரே, இல்லை சத்தமாக சொல்லுவோம் புனித அந்தோணியாரே, புனித தோமையாரே, நம்ம புனிதர் பேர் என்ன? புனித அருளானந்தரே, சத்தமே பத்தலையே, புனித பூண்டி மாதாவே, புனித வேளாங்கண்ணி தாயே, புனித சின்ன கவுண்டரே. ஏங்க சின்ன கவுண்டர் புனிதரா? ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுல உங்களுக்கு. அன்புக்குரியல இப்படிதான் நடந்துச்சு. அந்த கிராமத்தில் அந்த தாத்தா என்ன பண்ணாருன்னு இப்படி தான் வேண்டிக்கிட்டு இருந்தார். பக்கத்து தெருவில் அங்கே ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்தில் ஒரு பாட்டு, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரு. அங்கே சின்ன கவுண்டரோட நம்ம தாத்தா என்ன பண்ணிட்டாரு? மிக்ஸ் பண்ணிட்டார், ரீமிக்சிங். நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க? அதே போல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். உயிர் ஆண்டவர் நம்ம இல்லத்தில் வந்திருக்கிறான்னா இது போல் இடைஞ்சல்கள்லாம் வரும். இயேசுடைய வார்த்தையை சொல்கின்ற பொழுது அந்த 12 அப்போஸ்தலர்கள் என்ன மலர்படுக்கையில் சென்றார்களா? என்ன நடந்தது? எத்தனை போராட்டம். படித்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு. பயந்து ஓடி அந்த அப்போஸ்தலர்கள் எப்படி இறந்தார்கள் என்று படித்து பாருங்கள். ஒவ்வொரு அப்போஸ்தலரும் பாடுகள் பட்டு மரித்தார்கள். அவருக்கு நிறைய இடைஞ்சல் வந்துச்சு. நம்ம சின்ன கவுண்டர் உள்ளார வந்தோடனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுட்டோம்.
நிறைய இடைஞ்சல்கள் வரும் வாழ்க்கையில், இன்னும் அதிகமாக வரும். அப்பொழுதாம் ஆண்டவரை கரம் பிடித்து கொள்வோம். கரம் பிடித்து கொண்டு அல்லேலூயா என்ற கீதத்தை பாடிக்கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் பயணம் செய்வோம். உயிர்த்த ஆண்டவர் உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.